ஹாய் ஆல் வெல்கம் டு ஃபுட் ஃபார் ஆல். இன்றைக்கி நம்ம சேனலில் கத்திரிக்காவை வச்சு சூப்பரான ஒரு தவா ஃப்ரை தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி நல்லா பெரிய கத்திரிக்காவை எடுத்துக்கோங்க. கத்திரிக்காவை நல்லா ரவுண்டாக பெரிய ஸ்லைஸாகவும் இல்லாமல் ரொம்ப தின் ஸ்லைஸாகவும் இல்லாமல் மீடியமாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இதை நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். இப்போ அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு 1/4 கப் போல் கடலை மாவு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம். ரவை சேர்க்கும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும். இது கூடவே நான் இன்றைக்கி தந்தூரி சிக்கன் மசாலா இருந்துச்சு என்கிட்ட, அது சேர்த்துருக்கேன். அப்படி இல்லாட்டி நீங்கள் நார்மல் மசாலா கூட சேர்த்து பண்ணிக்கலாம். இல்லைன்னா சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் போல் மல்லித்தூள், 1 ஸ்பூன் போல் வத்தல் பொடி, கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த மிக்சரை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க கத்திரிக்காவை இதில் எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி மேலே அந்த 2 மசாலாவை போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். வேறு எந்த தண்ணி எதுவுமே சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. அந்த மசாலாவை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு தோசைக்கல் சூடானதுமே அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க கத்திரிக்காவையும் அதில் போட்டு நல்லா 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். கத்திரிக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போ 2 சைடுமே மாற்றி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக எடுத்திங்கன்னா கத்திரிக்காய் தவா ஃப்ரை ரெடி. இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.